இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, இன்றைய மன்னா உறவுகள் அனைவருக்குமே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் பெருவிழா வாழ்த்துதல்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வழியாக திருவருகை காலத்துல நல்ல முயற்சிகளோடு இயேசுனுடைய பிறப்பை கொண்டாட காத்திருக்கிற உங்கள் அனைவரையும் புதிதாக பிறந்திருக்கிற பாலகன் இயேசு நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் உங்கள் குடும்பத்திற்கு தேவையாயிருக்கிற அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி, ஒற்றுமை, குடும்பத்துல தேவையாயிருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் பாலகனாய் பிறந்திருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிஞ்சு கரங்களால் உங்களுக்கு நிறைவாக ஆசீர்வதித்து கொடுக்க உங்களுக்காக நான் ஜெபிக்க இன்றைக்கு வாக்களிக்கிறேன். அன்பு மிக்கவர்களே, கிறிஸ்து பிறப்பு மகிழ்ச்சியில நம்ம இருக்கிறோம். சென்ற இடங்களில் எல்லாமே மின் விளக்குகளால் ரொம்ப அழகாக ரம்யமாக வெளிப்புறமாக தயாரிப்புகள் நல்ல முறையில் நடந்து ஏறி இருக்கிறது. பல பங்குகளில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி குடிலை ஜோடித்து இருக்கிறார்கள். பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் சற்று முரணாக கூட இருக்கலாம். கிறிஸ்து பிறந்தது ஒரு மாடடை குடில். அந்த மாடடை குடிலை செயற்கையாக தயாரிப்பதற்கு லட்சக்கணக்கில் நம்ம செலவு பண்ணியிருக்கிறோம். பரவாயில்ல, எல்லாம் முயற்சி நல்லது, வாழ்த்த வேண்டும். அதே நேரத்துல நம்முடைய ஆன்மீக தயாரிப்பு சரியானதாக இருக்கிறதா? வெளிப்புறத்துல அழகாக ஜோடித்திருக்கிறோம், வெளிப்புறமாக நல்ல உடைகளை அணிந்திருக்கிறோம், நம்முடைய ஆத்மா தூய்மையாக இருக்கிறதா? இந்த உள்ளத்தினுடைய குடிலில நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கும் அங்கே தங்குவதற்கும் தகுந்த தூய்மையான இடமாக நம்முடைய உள்ளம் இருக்கிறதா என்கிற அடிப்படையான கேள்வியோடு உண்மையாகவே இயேசு பிறந்த அந்த மார்கழி மாதத்து குளிர் இரவு இப்படி ரம்யமா இருந்திருக்குமா? இப்படி ஒளி விளக்குகளால் ஒளி ஊட்டப்பட்டு இருக்குமா? இப்படி ஜோடனைகளால் நிறைந்திருக்குமா? அப்படி என்கிற கேள்வியை கேட்டோம் என்றால் நிச்சயமாக யோசேப்புக்கும் அன்னை மரியாளுக்கும் புதிதாக பிறந்த இயேசு கிறிஸ்துவுக்குமே இது ஒரு பயம் கலந்த, அச்சம் நிறைந்த, ஒரு இருள் சூழ்ந்த ஒரு இரவாகத்தான் இருந்திருக்க வேண்டும். காரணம், ஆளுநருடைய கட்டளைக்கு இணங்கி தாங்கள் மூதாதையர் பிறந்த அந்த பெத்லகேம் என்கிற அந்த யூதாவினுடைய இடத்திற்காகத்தான் அன்னை மரியாளும் யோசேப்பும் செல்லுகிறார்கள். உங்க எல்லாத்துக்குமே தெரியும், அன்னை மரியாள் பேறுகால வேதனையில இருந்ததாக நம்ம நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்பு மிக்கவர்களே, ஒரு கணம் நம்மை சுற்றி இருக்கிற இந்த ஆடம்பரங்களை எல்லாம் தவிர்த்து ஒரே ஒரு கணம் பாலகன் இயேசு பிறந்த அந்த அச்சம் நிறைந்த, பயம் நிறைந்த, இருள் நிறைந்த அந்த இரவை சிந்தித்து அந்த இரவோடு நம்முடைய இந்த கிறிஸ்து பிறப்பு சிந்தனையை தொடங்குவோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா புத்தகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மீது சுடரொளி உதித்திருக்கிறது. ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளது, ஒரு ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளது, ஆட்சி பொறுப்பு அவருடைய தோள் மீது இருக்கும், அவரது திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றும் உள்ள தந்தை. அப்படி என்கிற செய்தி தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாசகத்தை பார்த்தப்பட்டால் கொஞ்சம் முரண் இருக்கிறது. குழந்தை பிறந்திருக்கிறது, ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, ஆட்சி பொறுப்பு அவருடைய தோள் மீது இருக்கும், அவருடைய பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றும் உள்ள தந்தை, அமைதியின் அரசர். இது எல்லாமே குழந்தைக்கு முரணான ஒரு செய்திகளாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் இருளில் நடந்து வந்த மக்கள் மீது பேரொளி தோன்றி இருக்கிறது. சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டினுடைய குடிமக்கள் மீது ஒளி வீசுகிறது என்கிற இந்த செய்தி தான். அன்பு மிக்கவர்களே, நாம் வாழுகிற இந்த ஒரு காலகட்டம் 2024 கடைசி மாதத்துல நம்ம இருக்கிறோம். 2025 ஆண்டை நோக்கி தான் நம்ம செல்ல இருக்கிறோம். வருகிற ஆண்டானது நமக்கு யூபிலி ஆண்டாக, எதிர்நோக்கிய ஆண்டாக திருத்தந்தை அறிவித்திருக்கிறார். அன்பு மிக்கவர்களே, இந்த ஒரு காலச்சூழல் உண்மையாகவே இருளில் இருக்கிற ஒரு காலச்சூழலாகத்தான் இருக்கிறது. சாவின் நிழல் நம் மீது சூழ்ந்திருப்பதாகத்தான் உலகின் பல இடங்களில மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யா, உக்ரைன் இந்த 2 நாடுகளுக்கு இடையே 3 ஆண்டுகளாக கடும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் இறந்திருக்கிறார்கள், இளைஞர்கள் இறந்திருக்கிறார்கள், பெண்கள் கைம்பெண்களாக விடப்பட்டிருக்கிறார்கள். இன்றும் அந்த இடத்துல அமைதி திரும்பவில்லை. இருளின் நாடாக, சாவின் நிழல் சூழ்ந்துள்ள ஒரு நாடாக, அமைதியற்ற ஒரு நாடாகத்தான் அந்த 2 நாடுகளும் இன்றைக்கு இருக்கிறது. 1.5 ஆண்டுகளாக இஸ்ரேல் பாலஸ்தீன நாடுகளுக்கு இடையே
கடும் போர் நிலவி வருகிறது. நேற்று தான் ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டு இருக்கிறார்கள். இதுவரையில 18,500க்கும் மேற்பட்ட பச்சிளம் குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பாலஸ்தீன பகுதியில மட்டும் 47,000 பேர்களுக்கு மேல பெண்களும் இளைஞர்களும் இளம் பெண்களும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஒரு போர்ல பாலஸ்தீன பகுதியிலிருந்து ஒரு குடில் உலகத்தினுடைய கவனத்தை பெற்றிருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிறப்பை ஒட்டிய அந்த குடில் தயாரிப்புல அன்னை மரியாள், யோசேப்பு, பாலகன் குழந்தை வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை சுற்றி AK-47 வைத்திருக்கிற ஆண்களும் பெண்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே கட்டிடங்கள் இடிபாடோடு இருக்கிறது. ஆங்காங்கே பிண குவியல்கள் இருக்கிறது. இந்த ஒரு சூழல்ல தான் உண்மையாகவே வரலாற்றுல 2024ல நம்முடைய பாலகன் பிறந்திருக்கிறார். இரண்டாவது ஒரு சூழலாக இயற்கை சீற்றம் உச்சத்தில் இருக்கிற ஒரு சூழலைத்தான் நம்ம பார்க்கிறோம். எத்தனை முறை புயல், எத்தனை முறை வெள்ளம், எத்தனை முறை புயல் காற்று என்று இன்றைக்கு உலகம் முழுவதும் இயற்கை சீற்றங்களால் அழிந்து கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. வரலாறு காணாத அளவு மழை, வரலாறு காணாத புயல், அப்படி என்று நாம் வாழுகிற இந்த ஒரு சமுதாயம் இயற்கை சீற்றங்களாலும் புரியாத நோய்களாலும் செத்து கொண்டிருப்பதையும் நம்ம உணர முடியும். மூன்றாவதாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல் என்பது சுயநலத்தாலும் ஆணவத்தாலும் பேராசையாலும் மக்கள் ஒருவரை ஒருவர் வெறுத்தும் இனவெறியாலும் மொழிவெறியாலும் மத உணர்வாலும் தூண்ட பெற்றவர்களாய் இன்றைக்கு பல இடங்களில அன்பற்ற ஒரு சூழலைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாலகனாக பிறக்கிறார். பெத்லஹேம் அப்படின்னு சொன்னாலே அப்பத்தின் வீடு என்று சொல்லுவார்கள். எருசலேம் ஆலயத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு சிறிய குக்கிராமம் தான் பெத்லஹேம். பெத்லஹேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று நம்ம புரிந்து கொள்கிறோம். யூதேயா பகுதியில் இருக்கிற அந்த ஒரு சிறு கிராமத்துல தான் இஸ்ரேலுடைய அரசராக இருந்த தாவீது அரசர் பிறந்தார். அந்த ஒரு சிற்றூரில் தான் அவர் அருள்பொழிவு செய்யப்பட்டார். அதனுடைய ஒரு புரிதல் காரணமாக தான் தாவீதுடைய வழிமரபுல மீட்பர் நமக்கு பெத்லஹேமில் பிறந்திருக்கிறார் என்பதை இதை வைத்து நம்ம புரிந்து கொள்ளலாம். அன்புமிக்கவர்களே, பெத்லஹேம் என்பது ஆட்டு இடையர்களால் நிரம்பி இருக்கிற ஒரு கிராமம். எருசலேம் ஆலயத்திற்கு பலி செலுத்துவதற்காக பெத்லஹேம் என்கிற அந்த இடத்திலிருந்து தான் செம்மறி ஆட்டுகளை கொண்டு செல்வார்களாம். தூய்மையானதும் முழுமையானதும் தாட்சி உள்ளதுமான அந்த செம்மறி ஆட்டுக்குட்டி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அவர்தான் அந்த பெத்லஹேமில் நமக்காக பலியிட அவர் பிறந்திருக்கிறார் என்கிற மறைமுக செய்தியும் கொண்டிருப்பது தான் அந்த பெத்லஹேம் என்கிற அந்த ஒரு இடம். பாலகன் இயேசுவை ஒரு துணியில பொதிந்து ஆடுகளுக்கு தீவன தொட்டியாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த தீவன தொட்டில கிடத்தியிருப்பது நானே வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு அப்படி என்று இந்த உலகிற்கு பலியாக கொடுத்த அந்த அன்பை நினைவு கூறுகிற வகையில தான் தன்னை அவர் உணவாக தீவன தொட்டியில நமக்கு காட்சி அளிக்கிறார். அன்புமிக்கவர்களே, பெத்லஹேம், அப்பத்தின் வீடு, தீவன தொட்டி, இவை அனைத்துமே நமக்கு சொல்லித் தருகிற பாடம். கடவுள் தன்னுடைய ஒரே மகனை நம்மை எல்லாம் மீட்கும் பொருட்டாக இந்த உலகத்திற்கு உணவாக, தாட்சி உள்ளவராக, எளிமை உள்ளவராக, தன்னை பிறருக்கு பகிர்ந்து தருகிற ஒரு அடையாளமாகத்தான் இன்றைக்கு தரப்பட்டுள்ளார். இதுதான் இன்றைக்கு இறைவன் நமக்கு தருகிற கிறிஸ்து பிறப்பு செய்தி. த லிட்டில் ட்ரம்மர் பாய் அப்படிங்கிற ஒரு சின்ன கதையை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு ஊரினுடைய முற்றத்துல இயேசு கிறிஸ்துவுக்காக அழகான ஒரு குடிலை செய்து அதில் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை ஒட்டிய அந்த நிகழ்வை பதிவு செய்திருக்கிறார்கள். ஊரில் உள்ள பெரியவர்கள், நல்லவர்கள், வல்லவர்கள் எல்லாருமே அந்த குடிலின் முன்பாக வண்ண ஆடைகள் உடுத்தி குழந்தை இயேசுவுக்கு காணிக்கைகளை கொடுத்து மகிழ்ச்சியாக கிறிஸ்து பிறப்பை கொண்டாடி கொண்டிருந்தார்களாம். அந்த ஊர்ல ட்ரம் வாசிக்கிற ஒரு சாதாரண அனாதை குழந்தை இவற்றையெல்லாம் தூர இருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். விடியற் காலையில எல்லாரும் போன பிறகு அந்த குடிலின் முன்பாக சென்ற இந்த ட்ரம் வாசிக்கிற இந்த சின்ன குழந்தை இயேசுவை பார்த்து, ஏசப்பா, உனக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது, என்கிட்ட போட்டுக்கிறதுக்கு நல்ல ட்ரெஸ் கூட கிடையாது, ஆனா நான் நல்ல ட்ரம்ஸ் வாசிப்பேன் அப்படி என்று பாலகன் இயேசு முன்பாக அந்த சின்ன குழந்தை ட்ரம்ஸ் வாசித்து இயேசுவுக்கு தன்னுடைய திறமையை காணிக்கையாக கொடுத்ததாகவும், பாலகன் இயேசு கண்விழித்து அந்த குழந்தைக்கு மட்டும் கரவொலி எழுப்பி நன்றி தெரிவித்ததாக ஒரு பழைய கதை ஒன்றை நான் வாசித்தேன். அனுபவிக்கவர்களே, கிறிஸ்து பிறப்பு என்று சொன்னாலே பகிர்வு என்று அர்த்தம். வண்ண வண்ண உடைகள், வண்ண வண்ண விளக்குகள், ஆடம்பரங்கள் எல்லாம் இருந்தாலும் நம்முடைய உள்ளத்திலிருந்து இயேசுவுக்கு என்ன கொடுக்கிறோமோ, நம்முடைய உள்ளத்திலிருந்து நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு என்ன கொடுக்கிறோமோ, அதுதான் உண்மையான கிறிஸ்து பிறப்பு விழா. இந்த கிறிஸ்து பிறப்பு விழா பகிர்வின் விழாவாக மாற இறைவன் உங்களை தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல் ஆஃப் யூ. கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துதல்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன்.